நான் தாழ்ச்சி அடையணுமே. சத்ருவின் கையிலிருந்து நம்மை விடுதலை செய்தவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமாண்டவரே, உமது கிருபையினாலே நாங்கள் நிலைநிற்கிறோம். உமது கிருபையினாலே நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். உம்முடைய கிருபையினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். நீர் எல்லாம் உம்முடைய கிருபையினால் எங்களை தந்திருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய கிருபைகளை நினைத்து உம்மை துதிக்கிறோம். நீர் சேனைகளின் கர்த்தர், நீர் பரிசுத்தர். நீ பூமி அனைத்திற்கும் நீ ராஜாவாக ராஜரீகம் பண்ணுகிற தேவனாக நீர் இருக்கிறேன். அண்ட சராசரங்களை அடக்கி ஆளுகிற தேவன், சூரியனை படைத்தவர், சந்திரனை படைத்தவர், நட்சத்திரங்களை பேரிட்டு அழைக்கிறவர், காலக்குறிப்புகளுக்காக வைத்திருக்கிறவர், கடலுக்கு கரையை கட்டளையிட்டவர், கடலின் மேல் நடந்தவர், காற்றையும் கடலில் அதற்றி அமைதல்படுத்தினவர். நாங்கள் துதிக்கிறோம். நீர் இருக்கிறவராகவே இருக்கிற தேவன், இல்லாதவைகளும் இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற தேவன். நீர் ஆதியும் அந்தவுமானவர், அல்வாவும் ஒமேகாவுமானவர். நான் முந்தினவரும் பிந்தினவரும் தானே என்று சொன்னவரே உம்மை துதிக்கிறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரும், மன்னிக்கிறதற்கு நீ தயவுபடுத்தவரும், நீ நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையுமுள்ள தேவனாக இருக்கிறேன் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் அதிசயமானவர், நீர் ஆலோசனை கர்த்தர், நீர் வல்லமையுள்ள தேவன், நீ நித்திய பிதா, நீர் சமாதான பிரபுவாக இருக்கிறீர். துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையிலே உம்மையே ஒப்பு கொடுத்து எங்கள் பாவங்களுக்காக இந்த இரத்தத்தை சிந்தி நிமித்தமாக பாவ மன்னிப்பு எங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம். இயேசுவின் இரத்தத்தின் வல்லமைகளுக்காக உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் நீர் எங்களுக்கு வழியாக சத்தியமாக ஜீவனாக இருக்கிறேன். ஆண்டவரே, நல்ல மேய்ப்பராக இருக்கிறேன். ஆடுகளுக்கு வாசல் என்று சொன்னீர். ஆண்டவரே, நான் அவர்களுக்கு பரிபூரணப்பட வந்தேன் என்று சொன்னீரை துதிக்கிறோம். ஆண்டவரே, ஜீவ தண்ணீராக இருக்கிற, ஜீவப்பமாக இருக்கிற ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம். இந்த வேளையிலும் ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாக இந்த நாளிலும் உடைய சமூகத்தில் வருவதற்கு நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல ஜீவனுக்காக, சுகத்திற்காக, பலத்திற்காக, ஆண்டவரே, நல்ல சூழ்நிலைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த ஆராதனைகளை ஆண்டவரே உடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யும்படியாய், பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய வல்லமையினால் எங்களை நிரப்பும்படியாய், பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆராதனை முழுமையாக நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இந்த பிரசனத்தினாலே நிரப்பப்பட நம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. பாடலை தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகவும் ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் நாம் யாவரும் எழுந்து நின்று கிறிஸ்தவ கீர்த்தனை 266வது பாடலை பாடுவோம். கிறிஸ்தவ கீர்த்தனை 266. ஆத்துமா கர்த்தரை துதிக்கின்றதே, என்ற நாவியும் அவரில் களிக்கின்றதே. இதோ ஆத்துமா கர்த்தரை துதிக்கின்றதே, என்ற நாவியும் அவரில் களிக்கின்றதே. நேர்த்தியாய் பாடுவேன் நிதங்கணிந்தே, எந்தன் பார்த்திபனோட பதந்தினம் பணிந்தே. இதோ ஆத்துமா கர்த்தரை துதிக்கின்றதே, என்ற நாவியும் அவரில் களிக்கின்றதே. அடிமையின் தாழ்மையை பார்த்தாரே, என்னை அனைவரும் பாக்கிய நண்பாரே. முடிவில்லா மகிமை செய்தாரே, பல முடியவர் பரிசுத்தர் என்பாரே. இதோ
இறங்குகிறார். நரர் பார்த்திட பெரும் செயல் புரிகின்றார். உயர்த்திடு நரர்களை சிதறடிப்பார். தன்னை உகந்தவர் தாழ்ந்திடில் உயர்த்துகின்றார். இதோ ஆத்துமா கர்த்தரை துதிக்கின்றதே, எந்த நாவியும் அவரில் கழிக்கின்றதே. முற்பிதாக்களுக்கு அவர் சொன்னது போல் அந்த முனியாபிரமுட ஜனமதன்பார். நட்புடன் நினைவோடு நல்லிசரில் அவன் நலம்பர ஆதரித்தார் மரவில். இதோ ஆத்துமா கர்த்தரை துதிக்கின்றதே, எந்த நாவியும் அவரில் கழிக்கின்றதே. ஜெபம் பண்ண கிடவும். ஜெபம் செய்வோம். நம்முடைய பொதுவான பாவரிக்கை நாம் யாவரும் சேர்ந்தெடுப்போம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பி போன ஆடுகளைப் போல நாங்களுடைய வழிகளை விட்டு வழிவளைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் எங்களுக்கு நடந்தோம். முது வருஷத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தகளை செய்யாமல் செய்யத்தகாதலை செய்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதர்களுக்கு பேச வாக்குத்தத்தின்படியே நிர்வாகிகளை குற்றவாளியாக எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை இறங்கிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தில் மீந்த துக்கங்களை சீர்படுத்தும். மிக இறங்குள்ள பிதாவே, பரிசுத்த நாமத்திற்கு பயண்டாம்படி நாங்கள் இதே பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தி நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தங்களுக்கு கிருபை செய்தோம். ஆமென். தேவனே, எப்பொழுதும் இரக்கம் செய்கிறதும் மன்னிக்கிறதும் சுவாவலட்சணமாக இருக்கிறதினால் எங்கள் தாழ்மையான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் பாவங்களாகிய சங்கிலிகளினாலே நாங்கள் கட்டுண்டவர்களாயினும் ஒருக்கமானது மிகுந்த இறக்கத்தினால் அவர்களை கட்டவிழ்த்து விடுதலை ஆக்க வேண்டும் என்று எங்கள் மத்தியஸ்தரம் எங்களுக்காக பரிந்து பேசுகிறோமாகிய இயேசு கிறிஸ்துக்கு மகிமை உண்டாக வேண்டிக் கொள்கிறோம். பரமண்டலங்களில் இருக்கிற இந்த நாமம் பரிசுத்தப்படுவதாக, இந்த ராஜ்யம் வருவதாக, இந்த சித்தம் மரணங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அந்தந்த அப்பங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரதமாய் குற்றம் செய்கிறவர்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்கள் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்கொள்ளாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னுடைய. ஆமென். ஆண்டவரே, உதடுகளை திறந்தருளும். தேவனை ரட்சிக்க விரைவாய் வாரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். மாறி மாறி வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட சங்கீதம் 76ஆம் சங்கீதம். சங்கீதம் 76. யூதாவின் தேவன் அறியப்பட்டவர், இஸ்ரவேலில் அவருடைய நாமம் பெரியது. அங்கே இருந்து வெள்ளி நம்புகளையும் கேடகத்தையும் பட்டயத்தையும் யுத்தத்தையும் உரித்தார். தைரிய நெஞ்சுமுள்ளவர்கள் கொள்ளையிடப்பட்டு நித்திரையடைந்து அசந்தார்கள். வல்லமையுள்ள எல்லா மனுஷருடைய கைகளும் அவர்களுக்கு உதவவால் போயிற்று. நீரே பயங்கரமானவர். உமது கோபம் மூழும் போது உமக்கு முன்பாக நிற்பவர் யாரும்? வானத்திலிருந்து நியாய தீர்ப்பு கேட்க பண்ணினீர். நீ பூமி பயந்து அமர்ந்தது. பொருத்தனை பண்ணி அதை உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நிறைவேற்றுங்கள். அவரை சூழ்ந்திருக்கிற அனைவரும் பயங்கரமானவருக்கு காணிக்கைகளை கொண்டு வர கடவர்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த மகிமை உண்டாவதாக.
குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவினாலே கன்னிமரியால் பிறந்தார். பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோர்ந்து உயிர்ப்பித்தார். பரமண்டலத்துக்கு ஏறி பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்தில் இருந்து உயிரோரை மரித்தோர் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்தாய் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்க பரிசுத்தையும் பரிசுத்தோண்ட ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீரம் உயிர்த்ததிலும் நித்திய ஜீவனும் உண்டு விசுவாசிக்கிறேன். ஆமென். சபையார் உட்காருங்கள். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட பொதுவான வேத பாடம் பரிசுத்த லூக்கா என்பவருடைய சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் வரை. பரிசுத்த லூக்கா 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல். ஒரு பட்டணத்தில் நீங்கள் பிரவேசிக்கிற பொழுது ஜனங்கள் உங்களை ஏற்றுக்கொண்டால் அவர்கள் உங்கள் முன் வைக்கிறவர்களை நீங்கள் புசித்து அவ்விடத்தில் உள்ள பிணியாளிகளை சொஸ்தமாக்கி தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறது என்று அவர்களுக்கு சொல்லுங்கள். யாதொரு பட்டணத்தில் நீங்கள் பிரவேசிக்கிற பொழுது ஜனங்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதன் வீதிகளிலே நீங்கள் போய் எங்களில் ஓட்டின உங்கள் பட்டணத்தை தூசியும் உங்களுக்கு விரோதமாய் துடைத்து போடுகிறோம். ஆயினும் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுவீர்களாக என்று சொல்லுங்கள். அந்த பட்டணத்திற்கு நேரிடுவதை பார்க்கிலும் அந்த நாளிலே சோதோம் நாட்டிற்கு நேரிடுவது லகுவாய் இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். கோரோசின் பட்டணமே உனக்கு ஐயோ, பெத்சாய்தா பட்டணமே உனக்கு ஐயோ. உங்களுக்கு செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்ததானால் அப்பொழுதே ரட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் திருப்பி இருப்பார்கள். நியாயத்திற்கு நாளில் உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கிலும் தீருவுக்கும் சீதனுக்கும் நேரிடுவது லகுவாய் இருக்கும். வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய் என்று சொல்லி சீசரை நோக்கி, உங்களுக்கு செவி கொடுக்கிறவன் எனக்கு செவி கொடுக்கிறான், உங்களை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அசட்டை பண்ணுகிறான், என்னை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அனுப்பினவரை அசட்டை பண்ணுகிறான் என்றார் என்பது. வாசிக்க வேண்டிய பொதுவான வேத பாடம் வாசித்தாயிற்று. ஒரு இடம் தலைவர்கள் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் உடைய சமூகத்தில் வந்து உம்மை நோக்கி பார்த்து உடைய வார்த்தைகளை தியானிக்கிறதற்கு நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல சிலாக்கியத்திற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த வேளையிலும் ஆண்டவரே, நீங்கள் எங்களோடு கூட பேசும் உடைய வேதத்தின் மகத்துவங்களை நாங்கள் பார்க்கும்படி எங்கள் இருதய கண்களை நீர் திறந்தள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கடந்த நாளிலே நேற்றைய தினத்தில் நாம் நம்முடைய தேசத்தின் சுதந்திர தினத்தை நாம் நினைவு கூர்ந்து கொண்டாடினோம். நம்முடைய தேசத்திற்காக நாம் நன்றி செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு நல்ல தேசத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். சுதந்திரமாக நாம் வாழக்கூடிய ஒரு தேசத்தில் ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட நமக்கு தந்திருக்கிற இந்த தேசத்தை நினைத்து நாம் நன்றி செலுத்தும்படியான கடந்த நேரத்தில் நாம் வந்திருந்தோம். இந்த நாளிலே நம்முடைய தேசத்தை குறித்த ஒரு சில காரியங்களை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவர் சபைகளுக்கும் தேசத்திற்கும் ஒரு ஒருமைப்பாட்டை தந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள். இப்படியானால் ராயனுடையது என்று சொல்லும் பொழுது தேசத்தினுடைய ராஜாக்களை குறித்தும் நம்முடைய தேவனை குறித்தும் அது இங்கே சபைகளை குறித்தும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியானால் தேசத்திற்கும் நம்முடைய சபைகளுக்கும் ஒரு நல்ல ஒற்றுமை இருக்கிறது. அதனாலே திருச்சி மக்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னென்னு சொன்னால், நம்முடைய தேசத்திற்காக நாம் அக்கறைப்பட்டு பாரப்பட்டு ஜெபிக்கும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். தேசம் இந்த நாளில் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளாக கடந்து கொண்டிருக்கிறது, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நாட்களில் நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய தேசம் ஒரு பயங்கரமான சூழ்நிலைக்குள்ளாக கடந்து சென்று கொண்டிருக்கிறது. எங்கே பார்த்தாலும் கொள்ளை நோய்கள், எங்கே பார்த்தாலும் அழிவுகள், பஞ்சங்கள், எங்கே பார்த்தாலும் பயங்கரமான ஆபத்துகள், நாசமோசங்கள், இப்படி நம்முடைய தேசம் பயங்கரமான சூழ்நிலைகளே போய்கொண்டிருக்கிறது. ஆகினாலே இந்த நாட்களிலே நம்முடைய தேசத்துக்காக திருச்சி மக்களாகிய நம்மே விழுந்த கடமை என்று சொன்னால், நம்முடைய தேசத்தின் மக்களுக்காக நான் பாரப்பட்டு ஜெபிக்கும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் சொன்னார், என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபிக்கும் பொழுது நான் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும் என்று சொன்னால் எல்லா மனுஷர்களுக்காகவும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும்
நீங்கள் தெரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலே முதலாவதாக நம்முடைய சபையிலே நாம் செய்ய வேண்டிய எதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய தேசத்தை குறித்த நமக்கு பாரம் பெற வேண்டும். முதலாவதாக நம்முடைய தேசம் இன்றைக்கு எந்த சூழ்நிலைக்குள்ளாக போய் கொண்டிருக்கிறது அப்படியானால், முதலாவதாக நாம் பார்க்கும் பொழுது எங்க பார்த்தாலும் முதலாவதாக விக்கிரக ஆராதனைகளும், எங்க பார்த்தாலும் வேசித்தனங்களும், எங்க பார்த்தாலும் பயங்கரமான பாவங்களும் இந்த தேசத்துல பெருகி கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, நம்முடைய தேசத்துல இன்றைக்கு மூட நம்பிக்கை அதிகமாக காணப்பட்டு கொண்டிருக்கிறது. எங்க பார்த்தாலும் மக்கள் மூட நம்பிக்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு மந்திரவாதியானாலும் சரி, நாள் பார்க்கிறவனாலும் சரி, குறி பார்க்கிறவனும் சரி, வேதத்துல சொல்லியிருக்கிறது போல உங்கள் முன்னோர்களின் பாரம்பரியங்களின்படி நீங்கள் நடந்த நாட்களில ஆண்டவர் உங்களை அதிலிருந்து உயிர்ப்பித்திருக்கிறார். நாம் ஒரு நாட்களில மூட நம்பிக்கையில வாழ்ந்து கொண்டிருந்தோம். இந்த உலகத்தார் எப்படி மூட நம்பிக்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அதே போல நாமும் ஒரு காலத்துல முன்னோருடைய பாரம்பரியங்களின்படி நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். நாள் பார்க்கிறது, குறி பார்க்கிறது, இன்றைக்கு மந்திரவாதிகளிடத்தில் செல்கிறது, இப்படி பயங்கரமான காரியங்களை நம்முடைய முன்னோர்கள் செய்த அதே பாவங்களை இன்றைக்கு நம்முடைய தேசத்தின் மக்களும் நாமும் கூட ஒருவேளை செய்து கொண்டிருக்கலாம். இந்த மூட நம்பிக்கை நம்முடைய தேசத்துல அதிகமாக இருக்கிறது. இந்த மூட நம்பிக்கை நம்முடைய தேசத்திலிருந்து அகலும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும். இரண்டாவதாக, நரபலி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. சிறுவர்களை கடத்தி, பிள்ளைகளை கடத்தி இந்த தேசத்துல நரபலி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த நாளில் பேப்பர்ல நான் வாசிக்க முடிந்தது, நம்முடைய தமிழ்நாட்டில் திருநெல்வேலி அந்த பகுதியில சடைமான்குளம் அந்த ஊர்ல புதையலுக்காக தன்னுடைய மகனை பலி செலுத்துவதற்காக ஒரு பெற்றோர் துணிந்ததாகவும், அது திரும்பமாக ஊராருக்கு தெரியப்பட்டு போலீஸ்ல அதை சொல்லி அதை திரும்பமாக அதை தடுத்து நிறுத்தப்பட்டு அவருடைய அரெஸ்ட் பண்ணதாகவும் இந்த பேப்பர்ல கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பதாக நம்முடைய ஊர்களில் வந்த ஒரு செய்தி. இன்றைக்கும் இந்த தேசத்துல மக்கள் புதையலுக்காக நரபலி கொடுக்கிறார்கள். பிள்ளைகளை அநேகமான காரியங்களுக்காக இன்றைக்கும் நரபலி கொடுத்து கொண்டிருக்கிற ஒரு தேசத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட நரபலி கொடுக்கக்கூடிய இந்த தேசத்தின் மக்களுக்காக நாம் பாரப்பட்டு ஜெபிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த தேசத்துல என்ன நடக்கிறது, எங்க பார்த்தாலும் லஞ்சம். இன்றைக்கு லஞ்சம் வாங்காத அதிகாரிகளே இல்லை. எல்லா மக்களும் என்ன செய்கிறார்கள், லஞ்சம் வாங்குகிறார்கள். அதிகமாக மக்கள் கூடுகிறாரு. அரசாங்க துறையாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு நல்ல ஒரு இடத்திற்கு இந்த ஒரு வேலைக்கு போக வேண்டியதாக இருந்தாலும் சரி, லஞ்சம் கொடுக்காமல் எந்த வேலையும் இன்றைக்கு நடைபெறுவதில்லை. போலீஸ் துறையாக இருக்கட்டும், அது எந்த துறைகளாக இருந்தாலும் சரி, அங்கே லஞ்சம் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அந்த வேலை நடைபெறுவதில்லை. அதனால நம்முடைய தேசத்துல லஞ்சங்கள் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதற்காக, அதற்காக நான் பாரப்பட வேண்டும். ஒருவேளை ஏழைகள் என்ன செய்வார்கள், பணம் இருக்கிறவர்கள் கொடுத்து நல்ல வேலைகளை வாங்கி விடுகிறார்கள், பணம் இருக்கிறவர்கள் நல்ல படிப்பை வாங்கி விடுகிறார்கள். இப்படி பணத்தை கொடுத்து, லஞ்சத்தை கொடுத்து பதவிகளையும் பட்டங்களையும் வாங்கிக் கொள்கிறார்கள். ஆனால் ஏழைகள் இதன் நிமித்தமாக பாதிக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு திறமைகள் இருந்தும் நல்ல காரியங்கள் இருந்தும் அவர்களால் அதை முன்னேற முடியாதபடிக்கு இன்னைக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நம்முடைய தேசம் போய்கொண்டிருக்கிறது. லஞ்சம் வாங்கி திறமை இல்லாதவர்கள் அந்த பொறுப்புல வந்து விடுகிறார்கள். ஆனால் திறமை இருக்கிறவர்கள் அந்த பொறுப்புக்கு வர முடியாதபடிக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால நம்முடைய தேசத்துல மூட நம்பிக்கைகள் மாற வேண்டும். இந்த லஞ்சங்கள் முழுவதுமாக மாற வேண்டும். நரபலி கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் மாற வேண்டும். அதற்குபடியாக நம்முடைய தேசத்தில் என்ன நடக்கிறது, எங்க பார்த்தாலும் ஊழல்கள். இன்றைக்கு பெரிய அரசியல்வாதியாலும் சரி, பெரிய பெரிய பொறுப்புல இருக்கிறவர்கள் ஆனாலும் சரி, ஊழல். இன்றைக்கு அநேகரை சிறைகளில் அடைத்து கண்பி எண்ணிக்கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு பெரிய பெரிய தலைவர்கள், அரசியல் தலைவர்களை நாம் பார்த்தோம். டிவிகளில், நியூஸ்களில், பேப்பர்களில் பார்க்கும் பொழுது அவர்களெல்லாம் என்ன செய்கிறார்கள், ஊழலில் சிக்கி அதிகமான மக்கள், எவ்வளவோ பணம் இருக்கிறது, நல்ல வசதிகள் இருக்கிறது, ஆனாலும் திரும்பமாக பல ஊழல்களில் சிக்கி அவர்கள் மீண்டு முடியாதபடி இருக்கிறதை பார்க்கிறோம். இப்படி நம்முடைய தேசத்துல ஊழல்கள், லஞ்சங்கள், மூட நம்பிக்கைகள், இப்படிப்பட்ட சூழ்நிலைகள். அது மாத்திரமல்ல, எல்லாற்றும் மேல என்ன நடக்கிறது, வரதட்சணை கொடுமை. இன்றைக்கு அநேக பெண்கள் வரதட்சணை கொடுக்க முடியாத நிமித்தமாக குடும்பத்தில் பிள்ளைகளுடைய திருமண காரியங்கள் நடைபெறாமல் எத்தனையோ பிள்ளைகள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். வரதட்சணை கொடுமைகள் நம்முடைய தேசத்தில் அதிகமாக இருக்கிறது. பிள்ளைகள், அநேக பெற்றோர்கள் இன்றைக்கு அது நிமித்தமாக கண்ணீர் விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், இவ்வளவு கேட்கிறார்கள், இவ்வளவு போட வேண்டியதாக இருக்கிறது, வரதட்சணை கொடுமை கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது, நான் என்ன செய்வது என்று சொல்லி இன்றைக்கு பெற்றோர்கள் கலங்கி கொண்டிருக்கிறார்கள். வரதட்சணை கொடுமையினாலே அநேகருடைய
அநேகருடைய பிள்ளைகளுடைய திருமண காரியங்கள் நடைபெறாமல் இருக்கிறது. அதனால இந்த காரியங்கள் இன்றைக்கு நாம் ஜெபிக்க வேண்டும். கடந்த நாட்களில் பேப்பர்களில் வரதட்சணை கொடுமைப்படுத்த நிமித்தமாக தன்னுடைய மகளை கொடுமைப்படுத்துகிறான் என்று சொல்லி தன்னுடைய பிள்ளையை கொடுமைப்படுத்துகிறதை கண்டு தன்னுடைய பெற்றோர் அதோடைய தகப்பனார் மரித்து போனார். இப்படிப்பட்ட எத்தனையோ பயங்கரமான சூழ்நிலைகள் வரதட்சணை கொடுமையினாலே நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் இந்த வரதட்சணை கொடுமைகள் மாறும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும். இப்படியாக நம்முடைய தேசத்துல இந்தந்த சூழ்நிலைகள் நேற்றைய தினத்தில் நாம் தேசத்தினுடைய காரியங்களை நாம் நன்றி செலுத்தினோம், தேசத்துக்காக ஜெபித்தோம். ஆனால் தொடர்ந்து நம்முடைய தேசத்திற்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நாளிலே அநேக கொள்ளை நோய்கள் எதனால் வருகிறது, இன்றைக்கு அநேக விதமான பஞ்சங்களும் பூமி அதிர்ச்சிகளும் எதனால் வருகிறது என்று சொன்னால் இன்றைக்கு பாவத்தின் நிமித்தமாக பயங்கரமான சூழ்நிலைகள் வருகிறது. என்ன பாவங்கள்? இன்றைக்கு நம்முடைய தேசம் ஒரு சட்டத்தை ஏற்றிருக்கிறார்கள். உலக நாடுகளில் கூட அந்த சட்டங்கள் ஓரின சேர்க்கை அது நல்லது நடக்கும் என்று சொல்லி ஒரு பயங்கரமான சட்டத்தை ஏற்றிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட பயங்கரமான சட்டத்தின் நிமித்தமாக அல்லது இப்படிப்பட்ட ஓரின சேர்க்கையின் இந்த பாவத்தின் நிமித்தமாக தேசத்துல ஒரு பயங்கரமான அழிவுகள் வந்து கொண்டிருக்கிறது. சங்கீதம் 78 சங்கீதத்தில் வாசிக்கும் பொழுது எங்க சொல்லப்பட்டிருக்கிறது, பாவத்தின் நிமித்தமாகவே உங்களுக்கு இந்த கொள்ளை நோய்கள் அனுப்பப்பட்டிருக்கிறது என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்க முடிகிறது. அப்படியானால் இந்த ஓரின சேர்க்கை என்கிற பாவங்கள் நீங்கும்படியாக அல்லது விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், எங்க பார்த்தாலும் வேசித்தனங்களும், எங்க பார்த்தாலும் இன்னைக்கு பயங்கரமான இப்படிப்பட்ட பாவங்கள் நம்முடைய தேசத்தில் பெருகி கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, எங்க பார்த்தாலும் இன்னைக்கு விக்கிரக ஆராதனைகள் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையாக நம்முடைய தேசம் இன்றைக்கு போய் கொண்டிருக்கிற பாவத்தின் நிமித்தமாக மக்கள் துணிகரமாக செய்கிற அந்த பாவத்தின் நிமித்தமாக இன்றைக்கு தேசம் பயங்கரமான ஒரு அழிவை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் நமக்கு என்ன பொறுப்பை கொடுத்திருக்கிறார். இந்த தேசத்தை நாம் பார்க்கிறோம், இப்படிப்பட்ட கொடுமைகள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது, இப்படிப்பட்ட சட்டங்கள்லாம் இயற்றப்பட்டிருக்கிறது, இப்படிப்பட்ட ஜனங்கள் பாவத்துக்குள்ளும் சாபத்துக்குள்ளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம்மேல் விழுந்த கடமை என்ன? ஒரு திருச்செயல் மக்களாகிய நாம் செய்ய வேண்டியது அல்லது ஒரு விசுவாசியுடைய கடமை என்ன என்று சொன்னால், நாம் செய்ய வேண்டியதெல்லாம் இந்த மக்களுக்காக, இந்த தேசத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் அதில் நாம் வாசிப்போம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 7 அதிகாரம் 14 வசனம் விதமாக சொல்கிறது. வாசிப்போம். 2 நாளாகமம் 7:14. இங்கே நாம் வாசிக்கும் பொழுது, என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தேசத்திற்காக ஜெபிக்கும் பொழுது நான் சேமத்தை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். முதலாவதாக நம்மை தேவ சமூகத்திலே நான் தாழ்த்தி ஜெபிக்க வேண்டும். இன்றைக்கு தாழ்மையுள்ள ஒரு ஜெபத்திற்கு ஆண்டவர் நிச்சயமாக பதில் தருகிறார். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபிக்கும் பொழுது நான் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் தேவ சமூகத்தில் வந்து, ஆண்டவரே, ஒருவேளை என்னுடைய பாவங்கள் எதுவாக இருந்தாலும் அதை மன்னியும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நம்மை முற்றிலுமாக தாழ்த்தி ஜெபிக்கும் பொழுது தேசத்திற்கு சேமத்தை ஆண்டவர் கொடுப்பார். நம்முடைய தேசத்திற்காக நாம் ஜெபிக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். தேசத்தின் ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படியாக நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கு ஊழியர்கள் அங்கே ஊழியம் செய்வதற்கு, சுவிசேஷத்தை சொல்வதற்காக நாம் அவர்களுக்காக ஜெபிக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். இந்த தேசத்தினுடைய சூழ்நிலைகள் மாற வேண்டும் என்று சொன்னால், இந்த தேசம் சேமத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் ஜெபிக்கும் பொழுது இந்த தேசத்தில் இருக்கிற இப்படிப்பட்ட பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது. தேவன் தேசத்தில் இருக்கிற கொள்ளை நோய்களை இன்னைக்கு நீக்கி போடுகிறார். இன்றைக்கு இந்த பயங்கரமான கொள்ளை நோய் நிமித்தமாக, வேதனை நிமித்தமாக மக்கள் எவ்வளவோ வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்க பார்த்தாலும் பொருளாதாரத்தை இழந்து நிற்கிற மக்களை பார்க்கிறோம், வேலைகளை இழந்து நிற்கிற மக்களை பார்க்கிறோம். இன்றைக்கு நம்பிக்கை இல்லாமல் வீடுகளிலே இருந்து கொண்டு பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட பயங்கரமான கொள்ளை நோய்கள் தேசத்தில் வந்து கொண்டிருக்கிறது. எங்க
பார்த்தாலும் வெட்டுக்கிளிகள் தேசத்தை பட்சித்துக் கொண்டிருக்கிறது. எங்க பார்த்தாலும் ஒரு பக்கம் மூணாறில் அங்கே நிலச்சரிவுகள் வந்தது. அஸ்ஸாமில் மழை நிமித்தமாக பல மக்கள் மரித்து போனார்கள். பல இயற்கைகளினால நம்முடைய தேசத்தில் அழிவுகள் வந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நம்முடைய தேசத்தில் கொள்ளை நோய்கள் மாற வேண்டும், நம்முடைய தேசத்தில் ஒரு சேமம் வேண்டும் என்று சொன்னால் நாம் முதலாவதாக தேவ சமூகத்தில் வந்து நம்மை தாழ்த்தி ஜெபிக்க வேண்டும். நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய தேசத்திற்கு தேவன் சேமத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். காரணம், நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். இரண்டாவதாக நாம் செய்ய வேண்டியது என்னென்று சொன்னால், அதே 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, பொல்லாத வழிகளை விட்டு அவர்கள் திரும்பினால் நான் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். முதலாவதாக நம்மை தாழ்த்தி தேவ சமூகத்திலே நாம் தேசத்திற்காக சேமத்திற்காக ஜெபிக்க வேண்டும். இரண்டாவதாக நாம் முதலாவதாக பொல்லாத வழிகளை விட்டு நாம் மனம் திரும்ப வேண்டும். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் எத்தனையோ பேர்கள் பாவத்தில் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பாவத்தின் அடிமைத்தனத்தில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்புவதற்கு மனமற்றவர்களாக தன்னுடைய வாழ்க்கை போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறார்கள். மக்கள் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் பெயர்களை வைத்துக் கொண்டு எத்தனையோ பொல்லாத வழிகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை நாம் பார்க்கிறோம். குடிக்கும் பலவிதமான போதை வஸ்துகளுக்கும் அடிமையாக இருக்கிற கிறிஸ்தவர்களை பார்க்கிறோம். பலவிதத்தில் பொல்லாத வழிகளில் துணிகரமான பாவங்களை செய்யக்கூடியவர்களை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட மக்கள் இருக்கும் பொழுது தேவன் தேசத்திற்கு சேமத்தை கொடுக்க முடியாது. அதனால முதலாவதாக கிறிஸ்தவன் அல்லது ஜெபிக்கிறவன் என்ன செய்ய வேண்டும்? அவன் தன்னைத்தானே உணர்ந்து பார்த்து, ஆண்டவரே, என்னிடத்தில் என்ன பாவம் இருக்கிறது? என்னுடைய பாவத்து நிமித்தமாக ஒருவேளை இந்த தேசத்திற்கு சேமம் இல்லாமல் இருக்குமானால் என்னுடைய பொல்லாத வழிகளை விட்டு நான் மனம் திரும்புகிறேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் அவன் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பும் பொழுது தேவன் இந்த தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நினிவே பட்டணத்தை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். நினிவே பட்டணத்திற்கு யோனாவை தேவன் அனுப்புகிறார். அங்கே சொல்லுகிறார், இந்த நாட்களிலே உடைய தேசம் அழிக்கப்பட்டு போகும், அந்த நினிவே பட்டணம் அழிக்கப்பட்டு போகும் அவர்கள் என்று சொல்லி அந்த தேசத்துக்காக யோனாவை அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். யோனா முதலாவதாக வழி தப்பி அவர் வேற வழியே செல்கிறார். ஆனால் மீண்டும் வயிற்றுக்குள்ளாக இருந்த பொழுது மறுபடியும் ஆண்டவரோடு பேசி மீண்டும் அதே தேசத்திற்கு யோனா அங்கே கடந்து செல்கிறார். அங்கே கடந்து சென்ற பொழுது யோனா என்ன சொல்கிறார்? இந்த தேசம் இத்தனை நாளுக்குள்ளாக அழிக்கப்பட்டு விடும் என்று சொன்ன பொழுது அந்த தேசத்தின் ஜனங்கள் யோனா அந்த வார்த்தையை கேட்ட பொழுது நினிவே மக்கள் என்ன செய்கிறார்கள்? தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு அவர்கள் மனம் திரும்புகிறார்கள். அவர்கள் எல்லாரும் உபவாசித்து ஜெபிக்கிறார்கள். ரெட்டொடுத்தி சாமுவேலிலே உட்கார்ந்து தேவனை நோக்கி முறையிடுகிறார்கள். உபவாசித்து தங்களை முழுவதுமாக பொல்லாத வழிகளை விட்டு தேவனிடத்தில் திரும்புகிறார்கள். அப்படி திரும்பும் பொழுது தேவன் அவர்களுக்கு செய்ய தீங்கை செய்யாதபடி தேவன் அந்த மக்களை பாதுகாத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒருவேளை இன்றைக்கு தேசத்தில் தீங்குகள் அல்லது கொள்ளை நோய்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நாம் ஒருவேளை அந்த பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், தேசத்தினுடைய மக்கள் அந்த பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், பாவத்திலிருந்து மனம் திரும்பினால் தேவன் செய்கிற அந்த தீங்கிலிருந்து மனஸ்தாபப்படுகிறவராக அந்த தீங்கை ஆண்டவர் தடுத்து நிறுத்தக்கூடியவராக இருக்கிறார். யோனா தீர்க்கதரிசி மூலமாக நினைவேக்கு செய்த ஒரு பெரிய அந்த காரியத்தை நாம் தியானிக்க முடிகிறது. அதனால இந்த நாளிலே நம்முடைய தேசத்தினுடைய நிலைமைகளை நாம் நினைத்து, தேசத்துடைய சூழ்நிலைகளை நினைத்து இந்த காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க ஒரு கிறிஸ்தவன் அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கு தேசத்தில் சேம வேண்டும், தேசத்தினுடைய கொள்ளைகள் மாற வேண்டும், தேசத்தினுடைய மக்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொன்னால் நாம் இவர்களுக்காக பாரப்பட்டு ஜெபிக்க வேண்டும். அப்படி நாம் ஜெபிக்கும் பொழுது தேவன் தேசத்திற்கும் நமக்கும் ஆசீர்வாதத்தை தந்து நம்மை வழிநடத்த அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தந்து நம்மை வழிநடத்துவாராக. ஆமென். மீண்டும் நாம் யாவரும் எழுப்பி நின்று கிறிஸ்தவ கீர்த்தனை 74வது பாடலை பாடுவோம். அப்பொழுது நம்மையும் நம்முடைய காணிக்கும் நம்முடைய சமூகத்தில் படைப்போம். கிறிஸ்தவ கீர்த்தனை 74. துதி தங்கிய பரமண்டல சுவிசேடக நாமம் சுபமங்கள மிகு சம்பிரம சுபமங்கள மிகு சம்பிரம சுக சோபன சேமம் அதிசுந்தர நீரை கொண்டுயரருள் நோக்கி சக்திவன் கதி உம்பர்கள் தொழுமின் கதி உம்பர்கள்
விந்தையாய் ஒரு கந்தை மூடவும் நிந்தையாய் ஒரு கந்தை மூடவும் வந்த மாவரி சுத்தனாரும் திருவான்வுலகரசாய் வளர் தேவ சொருபானார். ஒரு மாதுளை வீணை மாறிட, ஒரு மாதுளை வீணை மாறிட, நரரூபமதானார். அபிராமுனியிடமேவிய பதிலால் உபகாரம் எபிரேயர்கள் குலம் தாவீது, எபிரேயர்கள் குலம் தாவீது அரசர் பொற்குமாரன். சாதாரண வேதாகம சாஸ்திர சுவிசேஷன் கோதே புரியாதாமுடை, கோதே புரியாதாமுடை கோத்திரம் திருவேஷன். விண்ணாடரும் மண்ணாடரும் மேவும் திருப்பாதன் பன்னோதுவர் கண்ணாம்பலர், பன்னோதுவர் கண்ணாம்பலர் பரமண்டலநாதன். துதி தங்கிய பரமண்டல சுவிசேடக நாமம் சுபமங்களமிகு சம்பிரம, சுபமங்களமிகு சம்பிரம சுபசோபன சேமம். ஜெபம் செய்வோம். ஜெபம் செய்வோம். அதிகமாக நேசிக்க நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்நாளில் உங்களுடைய கிருபையினால் உங்களுடைய ஆலயத்தில் அழைத்து வந்தீரேன். உம்மை துதிக்கவும் பாடவும் உங்களுடைய வார்த்தையும் கேட்கவும் கிருபை செய்ததுக்காக உமக்கு நன்றி நன்றி ஆண்டவரே. அப்பா, நேற்று இந்தியாவில் சுதந்திர நாளுக்காக நம்ம ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்தியாவில் சமானத்தோடு சுதந்திர நாளை கழிக்க ஒரு கிருபை கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, எங்கள் இந்திய தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்தியாவில் சுதந்திரம் வாங்கி எத்தனை வருஷம் ஆகினாலும் இன்னைக்கு ஏழைக்கு ஒரு சுதந்திரம் ஆண்டவரே, ஏழைக்கு ஒரு சமாதானம் இல்லைப்பா ஆண்டவரே. வேதம் சொல்கிறது ஆண்டவரே, வருத்தப்பட்டு வரும் சூழ்நிலை எல்லாரும் எங்கிட்ட போங்க, நாங்களும் விடலை தருவே சொல்லியிருப்பா. இந்த உலகத்தில் நீ ஒருவர் தான் சமாதானத்தை கொடுக்க முடியும் ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது, எங்களுக்கு சம்பாதனம் உண்டு பண்ண தண்டனை நம்ம மேல விழுந்தது, உங்களுடைய தழும்பு நாள் குணமா அடைகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. இந்த தேசத்துக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. ஒரு பக்கம் விக்கிரங்கள் பெருகொண்டு இருக்குது ஆண்டவரே, ஒரு பக்கம் பாவம் பெருகொண்டு இருக்குது ஆண்டவரே, ஒரு பக்கம் கொலை சொல்லி பூமி ரத்தத்தை சிந்து கொண்டு இருக்கு ஆண்டவரே. எங்க இந்த தேசம் சாவும் பெருகொண்டு இருக்குது ஆண்டவரே, பாவம் பெருகொண்டு இருக்கப்பா. ஏசப்பா, எங்களுக்காக ஒரு மனிதனுக்காக மரணத்தை ருசி பார்த்தீங்களப்பா. கடைசி ஒரு சொட்டு ரத்தம் எங்களுக்காக சிந்தினீரப்பா. உம் ரத்தத்தை சிந்தி எங்களுக்கு கரையும் கொடுத்து வாங்கின ஆண்டவர் குமாரன் விடுவித்தா அது மீயாலை விடுதலை சொல்லி வேதத்துல வாசிக்கணும் ஆண்டவரே. எங்க இந்திய தேசத்துக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. ஒரு மோச தரப்புலன்னு ஜெபித்தது போல, ஒரு எஸ்திரனி ஜெபித்தது போல இந்த காலில் வேளாண்டவரே எங்க தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீ சமாளித்து கொடுக்க தேவன் ஆண்டவரே, உலகம் கொடுக்காத தேவ சமத்தை நிரப்ப முடியாது ஜெபிக்கிறோம். எங்க தேசத்தில் சமாளித்து கொடுத்து நீர் ஆசிரிக்க போதுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, எங்க தேசத்தில் ஆண்டவரே ஒரு பக்கம் பஞ்சாண்டவரே, ஒரு பக்கம் கொல்ல நோய் ஆண்டவரே, இதை நீ ஒருவர் தான் விடுதலை கொடுக்க முடியும்ப்பா. வேதம் சொல்கிறது, என் நாமம் தெரிவிக்கப்பட்ட பிள்ளைகள் என் ஆலயத்தில் தன்னை தாக்கும் போது, என் முகத்தை பார்க்கும் போது உங்க பாவங்களை மன்னித்து உங்க தேசத்துக்கு நன்மை செய்வே சொன்னீர் ஆண்டவரே.
எங்க தேசத்தை நன்மை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். எத்தனை கோடி கோடி மக்கள் ஆண்டவரே பட்னியும் பசியுமா இருக்குது ஆண்டவரே. ஒரு பக்கம் வேலை இல்ல ஆண்டவரே, ஒரு பக்கம் பட்னி பசி. நீர் கூப்பிடுத காக்க குஞ்சிக்கும் உணவு கொடுக்க கர்த்தராய் இருக்கிறால் உம்மை நோக்கி ஜெபிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒரு அற்புதம் செய்ய போவதற்காக, ஏழை மக்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுக்க போவதற்காக, சமாதான மக்களுக்கு நீர் உணவு கொடுக்காத ஒரு தேவ சமாதானம் கொடுப்பது சோத்திரப்பா. எத்தனை மக்கள் ஆயிரம் ஆயிரமா யாதில் இருக்கிற பார்க்கிற ஆண்டவரே. நானேயும் பரிகிற கர்த்தர் ஏற்றுமதியாக வராது சொன்னீங்களப்பா. 12 வருஷம் யாதிகள் வைத்து உங்களை கேட்பட்டு வந்து விசுவாச தொடர்பது அவனுக்கு சுகத்தை கொடுக்கிற ஆண்டவரே. இவ்வளவு மக்கள் யாதில் இருக்குது உண்மை அறியலே ஆண்டவரே. எங்களுக்காக நொறுக்கப்பட்டு காயப்பட்டு உங்களுடைய தலைமுனால் குழம்பு வேலைகள் சொல்கிறப்பா. இந்த நாளைக்கு இந்த தேசத்துல எவ்வளவு மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் யாதில் இருக்குது இன்னும் உண்மை அறியலே ஆண்டவரே. இயேசுதான் விடுதலை கொடுப்பார். அவருடைய தலைமுறை சோமடைந்து இன்னும் அறியாத மக்களுக்கு உங்களுடைய இடத்தை அறிவிக்கத்தக்க ஒரு அற்புதம் செய்ய போவதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, நானே மிஸ்ரிகளை எழுப்பிட்டாங்க அப்பா. இந்த தேசத்துல ஒரு பவுலை மாறி ஒரு பேதரை மாறி மிஸ்ரிகளை எழுப்பும் ஆண்டவரே. ஒரு கூட்டம் மக்களை ரட்சிக்கத்தக்க ஆண்டவரை யாருக்கு மக்களுக்கு இயேசு பற்றி சொல்லி ரட்சிக்கத்தக்க இயேசுவின் குணமாக்குவோம் அந்த வார்த்தை சொல்லத்தக்க ராஜா எங்க தேசத்தை எழுப்பு தாங்க ராஜா. கடைசி நாளின் வல்லமை வெளிப்படுத்த வேண்டும் நீரே. பரிசுத்தாய் நிரப்பும் சொன்னீரப்பா. ஒருவரை பரிசுத்தாவினம் வல்லமை நிரப்பி எழுப்பி பிரவாசிக்கத்தக்க சுவிசேஷ அறிவிக்கத்தக்க திறப்பிலிருந்து அழிந்து வர மக்களுக்காக, முக்கிரமை வணங்குத மக்களுக்காக, இருளுக்க மக்களுக்காக கண்ணீரோடு பெருமூச்சோட கண்ணீரோடு ஜெபித்து ரட்சிக்கத்தக்க ஒரு கூட்டம் மக்களும் ராஜ்யத்தில் கொண்டு வரத்தக்க எங்களை ஒருவரை பலப்படுத்தி ரட்சிக்கும் போதுக்காக உமக்கு நன்றி சுத்திரம் ஆண்டவரே. இந்த கால வேலைக்காக ஜெபிக்கிறோம். நீர் எங்களோட பேசின வார்த்தைக்காக நன்றி சுத்திரம். எங்க இந்திய தேசத்தை ஆண்டவரே 144 சட்டத்தை நீர் எடுத்து போடுங்க ஆண்டவரே. எவ்வளவு மக்கள் வண்டி ஓடாம ரேணு ஓடாம வேலை இல்லாம ஆண்டவரே, ஒரு பக்கம் ஆளுங்கள் அடப்பட்டிருக்குது, கம்பெனி அடப்பட்டிருக்குது, இவ்வளவு மக்கள் வேலை இல்லாம என்ன செஞ்சு எவ்வளவு மக்கள் தற்கொலை பண்ணி கொண்டு இருக்குது ஆண்டவரே. அதுக்கு ஒரு முத்துப்புள்ளி வைங்க ஆண்டவரே. ஒரு முடிவுண்டு ஒரு நம்பிக்கை வீண் போகாது சொன்னீங்களப்பா. எங்க தேசத்துல எங்க தலைவருக்கு நல்ல ஒரு ஞானத்தை கொடுத்து எப்படி அந்த தட்டத்தை செய்யத்தக்க ஒரு சாம்ராஜ்யத்துக்கு ஞானம் கொடுத்து போற அப்படி ஒரு ஞானத்தை கொடுக்க தேசத்துல நீ நல்லதை செய்ய போவதற்காக உமக்கு நன்றி சுத்திரப்பா. ஒரு வருஷம் எங்களுக்கு தொடக்க அற்புதமா இருந்தாலும் அது முடிவு சம்பூர்ணமா இருக்கத்தக்க தேவன் அற்புதம் செய்ய போவதற்காக ஒரு எழுப்பு தரப்போவதற்காக இன்னைக்கு இந்திய தேசத்துல ஒரு இடத்திலையும் ஆலயங்களையும் வீடுகளும் ஜெபிக்க ஜெபத்து மூலமா நீர் அதிர்ஷ்டத்தை செய்ய போவதற்காக உமக்கு நன்றி சுத்திரம். இதுவரை எங்களோட பேசின வார்த்தைகள் 30,000 கனி கொடுக்கத்தக்க எலும்பி பிரகாசிக்க உமக்கு சாட்சி ஜீவிக்க வைக்கும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். தலைகளை தாழ்த்து ஜெபிப்போம். ஆண்டவரே, துதிக்கிறோம், சோதனை சொல்லுகிறோம் அப்பா. நீ மட்டுமாக ஜீவன் பலன் கொடுத்து ஒரு ஆயுசு நாட்களில் ஒரு நாளை கூட்டி கொடுத்து ஆண்டவரே உடைய ஆலயத்தில் வந்து ஆண்டவரே உடைய நாமத்தை துதிக்க சோத்திரிக்க உமக்கு நன்றி சொல்ல கொடுத்த கிருபைக்காய் சோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் நாளிலே ஆண்டவரே இந்த ஒலி மூலமாக ஆண்டவரே ஆராதனை செய்ய கொடுத்த கிருபைக்காய் சோத்திரிக்கிறோம் அப்பா. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கிருபையும் ஆண்டவரே சமாதானமும் நிறைவாயிருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வீடுகளிலே ஆண்டவரே பல இடங்களில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் சமாதானம் உண்டாகட்டும். ஒவ்வொரு வீட்டிலும் ஆண்டவரே கிருபை உண்டாகட்டும். உம்முடைய சமாதானம் சந்தோஷம் நிறைவாய் உண்டாக வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே துதிக்கிறோம் சோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனை வேளையிலே நீ மகிமைக்கும் துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரராய் இருக்கிறீர் என்று ஆண்டவரே நாங்கள் பார்த்தோம் அப்பா. ஆண்டவரே, ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பினால் உங்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொன்னீர் ஐயா. ஆண்டவரே, நம்முடைய ஆலயத்துக்கு நேராக வந்திருக்கிறோம். ஆண்டவரே, குறைகள் குற்றங்கள் நிறைந்த மனிதர்களாப்பா. ஆண்டவரே, ஆதாமுடைய பாவம் அவனுடைய வாசல் படியிலே படுத்திருக்கு. அவன் எலும்போடு கூட அதை ஒட்டி கொண்டு இருக்கிறது. அதை விட்டு அவன் எத்தனையோ முறை ஆண்டவரே அதை விட்டு அவன் அகன்ற வேண்டும் என்று அதை விட்டுவிட வேண்டும் என்று யோசித்தாலும் மனிதனை தொடர்ந்து பிடித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து மனிதனாலே கூடாத காரியம், மனிதனாலே முடியாத காரியம்
அவர் மூலமாக அவனுக்கு கிருபை கொடுத்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய குமாரனை கொடுத்து மீட்பை கொடுத்த தயவுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த மீட்பின் நிமித்தமாக, அந்த கிருபை நிமித்தமாக நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, குறைவுள்ள மனிதனுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்க, தகுதி இல்லாத மனிதனுக்கு தகுதி கொடுக்கிற தயவனுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, நாங்கள் எந்த வகையிலும் குறைவுள்ளவர்களாயிருக்கிறோம், குற்றவர்களாயிருக்கிறோம். ஆனால் உம்முடைய திரளான மீட்பு, அன்பு, ஆண்டவரே மன்னிப்பு இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். யாரிடம் போவோம், எங்கே செல்லுவோம்? நீரே ஆண்டவரே மீட்பர், நீரே இரட்சகர், நீரே எங்களை உருவாக்கினவர், நீரே எங்களை முடிவடைந்து வழி நடத்துகிறவர், நீரே எங்களை பரலோகத்தில் கொண்டு செல்கிற தேவனாயிருக்கிறபடியாலே சோத்திரம், 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 சோத்திரம். அந்த அன்பை எண்ணி நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த கிருபையை எண்ணி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உங்களுடைய குமாரன் மூலமாக எங்கள் குறித்த பெரிய ரட்சிப்புக்காக, அது மரணபரிந்தும் முடிவறிந்தும், அது அந்நாள் வரைக்கும், நீர் வருகிற நாள் வரைக்கும் அது கிருபையாக இருக்கிற தயவுக்காக சோத்திரம். இந்நாள் வரைக்கும் அதை எடுத்துக்கொள்ளாமல் அன்றைய மனுக்குலத்தை நீ வைத்திருக்க தயவுக்காக சோத்திருக்கிறோம். அப்பா நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், சோத்திரம். அப்பா ஆண்டவரே, இந்த நாள்களிலே ஆண்டவரே உலகம் எங்கும் ஆலயங்கள் அடைபட்டுக் கொண்டிருக்கிறப்பா, ஆலயங்கள் திறக்கப்பட நீ உதவி செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம். அப்பா ஆலயத்தில் வந்து மக்கள் தங்களுடைய காரியங்கள் எல்லாம் உங்களுடைய சமூகத்தில் ஊற்றி ஆண்டவரே உங்களுடைய சமூகத்திலே மன்னிப்பு பெற்று ஆண்டவரே அப்பா அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவரே நீர் மகிமையுள்ள தேவனுக்கு மகிமை செலுத்த அப்பா நீ கிருபை செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே உலகம் எங்கும் ஆண்டவரே ஒளி மூலமாக ஆண்டவரே இந்த நெட் மூலமாக ஆண்டவரை ஆராதனை செய்கிற பிள்ளைகளுக்காக சோத்திரம், அதை பார்க்கிற பிள்ளைகளுக்காக சோத்திரம். அப்பா ஆண்டவரே, இந்த கொரோனா வியாதி ஆண்டவரே இந்த பொம்பை பட்டணத்திலும் இந்த மகாராஷ்டிராவிலும் அதிகமாய் பரவி கொண்டிருக்கிறது. 400 பேர், 500 பேர், 300 பேர் என்று ஒவ்வொரு நாளும் மறித்து கொண்டிருக்கிறார்கள். அப்பா ஆண்டவரே, என் இயேசுவே, ராஜாவே, அப்பா நீரே கிருபையாக ஆண்டவரே இந்த தேசத்திலிருந்து ஆண்டவரே இந்த கொரோனா வியாதியை அகற்றி போட வேண்டும் என்று சொல்லுகிறோம். மனு குலத்திலிருந்து கொரோனா வியாதியை நீர் ஆண்டவரை சுட்டரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம். அப்பா ஆண்டவரே, இது மூலமாக மக்கள் பயந்து கொண்டிருக்கிறார்கள். இது மூலமாக ஆண்டவரே எத்தனையோ மக்கள் ஆண்டவரை ஆஸ்பத்திரியிலே வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ மக்கள் ஆண்டவரை பணம் இல்லாமல் ஆண்டவரே எத்தனையோ ஆதாரம் இல்லாமல் எத்தனையோ மக்கள் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அப்பா என் தேவனே, நீரே தேவன், நீர்தான் ஆண்டவரே சகாயர். அப்பா நீர்தான் ரட்சகர். அப்பா ஒவ்வொரு திருச்சபை குடும்பத்தை ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்மணி போல காத்துக்கொள்ளும். அப்பா ஒவ்வொருவருக்கும் கிருபையாக ஆண்டவரே ஆசீர்வதித்து இந்த குடும்பத்துடைய அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதியும். அப்பா ஆண்டவரே, இந்த கொரோனா வியாதியை முற்றும் இந்த உலகத்தை விட்டு ஆண்டவரே தேசத்தை விட்டு ஆண்டவரே நாங்கள் வாழ்கிற மாநிலத்தை விட்டு அகற்றி போட வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். அப்பா கிருபையான தேவனே, நீர் தேவன், நீர் தான் செய்ய முடியும், உம்மிடத்தில் தான் நாங்கள் சொல்ல முடியும். அப்பா வேறு யாரிடம் சொன்னாலும் இது நடக்காதப்பா. நீரே தேவன். அப்பா நீரே ஆண்டவரே ராஜாவா இருக்கிறபடியாலே, நீரே மனுக்குலத்துக்கு ரட்சகராக இருக்கிறபடியாலே, நீரே மனுக்குலத்தை காப்பாற்றுகிறவராக இருக்கிறபடியாலே, மனுஷனுடைய உயிர்களை காப்பாற்றுகிற தேவனாக இருக்கிறபடியாலே அப்பா ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். இந்த கொள்ள நோயை அகற்றி போட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்பா எங்களுடைய ஆண்டவரே டயசனை ஆசீர்வதிங்க, எங்களுடைய பிஷப் ஐயா, எங்களுடைய எல்லா குருவானவரையும் ஆசீர்வதிங்க, எல்லா திருச்சபையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே எல்லாம் நின்றும் அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலவாறு மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோட சகோதர கடவோம்.